பிள்ளையே, இப்போது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சனைக்கான என் பதில் இதோ. கண்டிப்பாக கேள். என் அன்பு பிள்ளையே, நீ யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் உன் மனதுக்குள் வைத்திருக்கும் அந்த கவலை எனக்கு தெரியும். பகலில் எப்படியோ உன்னை நீ சமாளித்துக் கொள்கிறாய். ஆனால் இரவு வந்ததும், எல்லோரும் தூங்கிய பிறகு அதே ஒரு விஷயம் மட்டும் உன் மனதில் மீண்டும் எழுகிறது. இது எப்படி சரியாகும்? நான் இதை எப்படி சமாளிப்பேன்? அடுத்து என்ன நடக்கும் என்று. பிள்ளையே, நீ இப்போது சுமப்பது ஒரு பிரச்சனை மட்டுமல்ல. அந்த பிரச்சனைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாத பயத்தையும் சேர்த்து தான் சுமக்கிறாய். உன் குழந்தையின் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கிறதா? தேதி நெருங்கிவிட்டது. கையில் இருக்கும் பணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கிறாயா? என் குழந்தைக்காக இதைக்கூட என்னால் செய்ய முடியவில்லையே என்று தனியாக அழுகிறாயா? கடன் இருக்கிறதா? சம்பளம் கையில் வருவதற்கு முன்பே அது எங்கே போகும் என்று தெரிந்துவிட்டதா? யாராவது ஃபோன் செய்தாலே மனம் பதறுகிறதா? ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு வெளியே வந்து எல்லோரிடமும் தைரியமாக பேசிவிட்டு தனியாக நின்றபோது எதுவும் ஆகக்கூடாது என்று உன் மனநம் உடைந்திருக்கலாம். வீட்டில் உறவு பிரச்சனையா? ஒரே வீட்டில் இருந்தும் மனதளவில் வெகு தூரமாகிவிட்டீர்களா? மனதுக்கு நெருக்கமான ஒருவரை இழந்து விட்டாயா? ஒரு பழைய போட்டோ, ஒரு பாடல், ஒரு இடம் போதும். பல மாதங்களாக அமைதியாக வைத்திருந்த வலி மீண்டும் திறக்கிறது. வேலைய மதிப்பு கிடைக்கலையா? பிசினஸ்ல இழப்பு ஏற்பட்டிருக்குதா? வெளிநாட்டில் இருந்து விட்டு திரும்பி வர முடியாம தவிக்கிறாயா? பிள்ளையே, பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா அவற்றுக்குள் உன்னை மிகவும் சோர்வடைய செய்யும் அந்த ஒரு கேள்வி எனக்கு தெரியும். அடுத்து என்ன? அந்த பயம் பெரிதாகும்போது உன் முன்னால் இருக்கும் வழியே தெரியாம போகிறது. ஒரு சிறிய பிரச்சனை கூட உன் மனதில் ஒரு பெரிய சுவராக நிற்கிறது. ஆனா இன்று உன்னிடம் நான் ஒரு தெளிவான பதிலை சொல்ல வந்திருக்கிறேன். பயம் விலகும், வழி தெரியும். ஆனா பிள்ளையே, இங்கே நீ என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்பா, என் பிரச்சனை உண்மையானது. பயம் விலகினால் மட்டும் அது எப்படி தீரும் என்று உன் கேள்வி சரிதான். நான் உன் பிரச்சனையை மறைத்து பயத்தை பற்றி மட்டும் பேச வரவில்லை. உன் பிரச்சனை அப்படியே இருக்கிறது என்பதை எனக்கு தெரியும். பணம் தேவைப்படுகிற நேரத்து பணம் தான் தேவை. ஒரு உறவு உடைந்திருக்கும் போது அந்த வலியும் உண்மைதான். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் இருக்கும்போது அந்த பயமும் உண்மைதான். வேலை இல்லாத போது வீட்டு செலவு காத்திருக்காது. கடன் கேட்கும் ஃபோன் வந்து கொண்டிருக்கும் போது அதை வெறும் எண்ணம் என்று சொல்லிவிட முடியாது. அதனால்தான் நான் உன்னிடம் சொல்வது பிரச்சனை இல்லை என்பதல்ல, பிரச்சனை உன்னை ஆளும் அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்பதுதான். பிள்ளையே, நான் உன் பிரச்சனையை சிறியதாக சொல்லவில்லை. உன் கையில் பணம் இல்லாததை நான் மறுக்கவில்லை. உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனையை நான் மறுக்கவில்லை. உன் உடல்நிலை பற்றிய பயத்தை நான் மறுக்கவில்லை. உன்னை விட்டு சென்ற ஒருவரின் வலியையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவில் நின்று கொண்டு பயம் சொல்வதையே முழு உண்மை என்று நம்பாதே. பிள்ளையே, பயம் என்ன செய்கிறது தெரியுமா? அது இன்னும் நடக்காத நாளைக்கான தண்டனையை இன்றே உனக்கு கொடுக்கிறது. இன்னும் பணம் தேவைப்படவில்லை என்றாலும் எங்கிருந்து வரும் என்று இன்றே அழ வைக்கிறது. இன்னும் அந்த மனிதர் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவர் என்னை விட்டு போய்விடுவாரோ என்று இன்றே உடைக்கிறது. இன்னும் முடிவு வரவில்லை என்றாலும் எல்லாம் மோசமாகத்தான் முடியும் என்று இன்றே உன்னை தோற்கடிக்கிறது. அதனால்தான் உன் பிரச்சனையை விட அந்த பிரச்சனைக்கு நீ மனதுக்குள் கொடுத்திருக்கும் பயம்தான் சில நேரங்களில் உன்னை அதிகமாக சோர்வடையச் செய்கிறது. இன்று உன் கையில் முழு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் வழியே இல்லை என்று முடிவு செய்யாதே. கடன் இருக்கலாம். அதனால் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. வீட்டில் உறவு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் பயம் விலகும்போது நீ உண்மையில் என்ன சொல்ல வேண்டும் என்று உனக்கே தெரியும். ஒருவரை இழந்திருக்கலாம். ஆனால்
பயம் விலகும்போது நீ இழந்ததை விட இனி உனக்கு தேவையான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பாய். அதுதான் பிள்ளையே இந்த பதிலின் உண்மையான அர்த்தம். உனக்கு என்ன நடக்கும் என்று நான் இப்போது ஒரு கற்பனை செய்தியை சொல்லவில்லை. நாளைக்கே பணம் வரும் என்றும் சொல்லவில்லை. அவர் திரும்பி வருவார் என்றும் சொல்லவில்லை. அந்த ரிப்போர்ட் நல்லதாகத்தான் இருக்கும் என்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை பற்றி பொய்யான நம்பிக்கை கொடுத்து உன்னை இன்னும் ஆழமான ஏமாற்றத்துக்குள் நான் அழைத்துச் செல்ல விரும்பவில்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயத்தின் பிடியிலிருந்து அதை பார்க்கும் வரை உனக்கு அதன் உண்மையான அளவும் அதுக்கான வழியும் தெளிவா தெரியாது. நீ இப்போது தேடுவது முழு வாழ்க்கைக்கான பதில் அல்ல, இந்த நிமிடத்தில் உன் முன்னால் இருக்கும் அடுத்த வழிதான். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பிள்ளையே. உன் குழந்தையின் ஃபீஸ் நாளை மறுநாள் கட்ட வேண்டியிருக்கிறது என்று வைத்துக்கொள். முழு பணமோ உன்னிடம் இல்லை. இப்போது உன் மனம் என்ன செய்கிறது? என்ன செய்வே? குழந்தை என்ன நினைக்கும்? வீட்டில் எப்படி சொல்வே? யாரிடம் கேட்பே? என்று 10 கேள்விகளை ஒரே நேரத்தில் உன் முன்னால் நிறுத்துகிறது. அந்த 10 கேள்விகளும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை 10 மடங்கு பெரியதாக காட்டுகிறது. ஆனால் மனம் கொஞ்சம் அமைதியாகும் போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் தெளிவாகிறது. இப்போது நான் என்ன செய்ய முடியும்? அந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தவுடன் யாரிடம் பேசலாம், எதை முதலில் செலுத்த வேண்டும், எதை சில நாட்கள் தள்ளலாம், எந்த வழியில் பணம் திரட்டலாம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய ஆரம்பிக்கும். பிரச்சனை மறைந்துவிடவில்லை, ஆனால் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனம் உனக்குள் திரும்பி வந்துவிட்டது. அதே போல பிள்ளையே, கடன் இருந்தால் என் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தானா என்று கேட்காதே. முதலில் எதை சமாளிக்க வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும், எதை இப்போது விட்டு வைக்க வேண்டும் என்ற தெளிவு வர வேண்டும். அதுதான் முதல் வழி. வீட்டில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் இந்த உறவு முடிந்துவிட்டதா என்று பயம் கேட்கும். ஆனால் பயம் கொஞ்சம் விலகும்போது உண்மையில் என்ன காயப்படுத்துகிறது, எந்த வார்த்தை சொல்லப்படாமல் இருக்கிறது, எந்த இடத்தில் இருவரும் அமைதியாகி போயிருக்கிறீர்கள் என்பது தெரியும். அதுதான் அடுத்த வழி. வேலையில் மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று பயம் சொல்லும். ஆனால் மனம் தெளிவானதும் இன்னும் முயற்சி செய்ய வேண்டுமா, வேறு இடம் தேட வேண்டுமா, உன் திறமையை வேறு வழியில் பயன்படுத்த வேண்டுமா என்பது தெரிய ஆரம்பிக்கும். பிசினஸில் இழப்பு வந்தால் எல்லாம் போய்விட்டது என்று பயம் சொல்லும். ஆனால் தெளிவு வந்ததும் எதை காப்பாற்ற வேண்டும், எதை நிறுத்த வேண்டும், எங்கே மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பார்க்க முடியும். வெளிநாட்டில் சிக்கிக் கொண்டிருந்தால் இங்கிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்ற கேள்வி உன்னை உடைக்கும். ஆனால் பயம் கொஞ்சம் விலகும்போது திரும்பி வருவதற்கான வழியா, அங்கேயே வேறு வாய்ப்பா, யாரிடம் பேச வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று பார்க்க முடியும். அதனால்தான் எப்போது எல்லாம் சரியாகும் என்று கேட்டுக்கொண்டே நீ உன்னை நீயே இன்னும் காயப்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை. சில நேரங்களில் நாம் உள்பாதையையும் பார்க்க வேண்டியதில்லை, அடுத்த ஒரு அடியை பார்க்க முடிந்தாலே போதும். நீ இப்போது இருளில் நிற்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் இருளில் இருப்பது பாதை இல்லை என்பதற்கான சாட்சி அல்ல. இப்போது உனக்கு அடுத்த அடி தெரியவில்லை என்பதுதான் உண்மை. பயம் உன்னிடம் இது முடியாது என்று சொல்லும், இனி எதுவும் மாறாது என்று சொல்லும். பயம் ஒருபோதும் முழு கதையையும் சொல்லாது. அது எப்போதும் மோசமான முடிவை மட்டும் காட்டும். பணமில்லை என்பதை காட்டி அதனால் வழியே இல்லை என்று சொல்லும். ஒருவர் போய்விட்டார் என்பதை காட்டி அதனால் உன் வாழ்க்கையும் போய்விட்டது என்று சொல்லும். ஒரு வாய்ப்பு தோல்வி அடைந்தது என்பதை காட்டி இனி எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லும். ஆனால் ஒரு சம்பவம் உன் முழு வாழ்க்கையின் தீர்ப்பு அல்ல. இன்று நடந்தது நாளை என்ன நடக்கும் என்பதற்கான முழு பதிலும் அல்ல. ஆனால் அந்த குரலை வைத்து உன் வாழ்க்கைக்கு தீர்ப்பு எழுதாதே. உன் மனம் அமைதியாகும்போது அதே பிரச்சனையை நீ வேறொரு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பாய். அதனால்தான் நான் உன்னிடம் ஒரு பெரிய அதிசயத்தை வாக்குறுதி கொடுக்கல. உனக்கு தேவையானது அதைவிட உண்மையான ஒன்று. இன்று நீ அழுது கொண்டிருக்கும் அதே இடத்தில்
நாளை ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மனம் வேண்டும். இன்று உன்னை நடுங்க வைக்கும் அதே விஷயத்த நாளை கொஞ்சம் அமைதியா பார்க்கக்கூடிய மனம் வேண்டும். இன்று என்ன செய்வேன் என்று கேட்கும் இடத்திலிருந்து இதிலிருந்து இதை செய்யலாம் என்று பார்க்கும் இடத்துக்கு நீ வர வேண்டும். அந்த மாற்றம் சிறியதாக தோன்றலாம். ஆனா பிள்ளையே, பல பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் அப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. பிள்ளையே, உன் பிரச்சனை நாளைக்குள் மறைந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த பிரச்சனை உன்னை முழுவதுமாக ஆள வேண்டியதில்லை. நான் உனக்கு காத்திரு, எல்லாமே ஒரு நாள் மாறும் என்று பொய்யான வாக்குறுதி கொடுக்கவில்லை. நான் உன்னிடம் சொல்லும் பதில் இதுதான். பயம் விலகும், வழி தெரியும். இன்று நீ இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உன் மனதில் இருந்த அந்த பிரச்சனையை அதே பயத்தோடு பார்க்காமல் கொஞ்சம் தெளிவோடு பார்க்க ஆரம்பித்தால் அந்த மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று உனக்கு புரியும். உன் கதை அந்த பிரச்சனையோடு முடிவதில்லை. இந்த இரவும் அந்த பயத்தோடு முடிவதில்லை. உனக்கு தெரியாத அடுத்த வழி இன்னும் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக உன் கதையை இங்கேயே முடித்து விடாதே. பயம் விலகும், வழி தெரியும். பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக ஒரு பதிலை வெளியே தேடிக்கொண்டிருந்தாய். ஒரு ஃபோன் கால் வர வேண்டும், ஒரு மெசேஜ் வர வேண்டும், ஒரு மனிதர் திரும்பி பேச வேண்டும், பணம் வந்து சேர வேண்டும், ஒரு நல்ல செய்தி வர வேண்டும். அப்போதுதான் என் மனம் அமைதியாகும் என்று நினைத்தாய். ஆனால் இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. உன் அமைதி அந்த செய்தி வந்த பிறகுதான் தொடங்க வேண்டும் என்று இல்லை. அந்த செய்தி வருவதற்கு முன்பே அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் தெளிவு உனக்குள் வரலாம். அங்கேதான் உன் பலம் திரும்புகிறது. அங்கேதான் உன் பயம் குறைகிறது. அங்கேதான் நீ மீண்டும் உன்னை நீயாக உணர ஆரம்பிக்கிறாய். பிள்ளையே, உன் பிரச்சனை இன்னும் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து உடைந்து போன அதே மனதோடு இனி அதை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. என்ன செய்வேன் என்று உடைந்து போன உன் மனம் அடுத்து என்ன செய்ய முடியும் என்று பார்க்கத் தொடங்கும் அந்த நொடியில்தான் பயம் விலகுகிறது, வழி தெரிகிறது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஆமேன் என்று எழுதுங்கள். இந்த பதில் தேவைப்படும் ஒருவருக்கு இதை அனுப்புங்கள்.